எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனம் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம். கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் மருந்தாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? திருப்போம் கலாத்தியர் 3 13, 14 ஐந்து வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஜெபமனும். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவாவியான ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே அனுப்பி கொடுக்கிறீர். வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களே அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை புரட்சிகரமாக ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உலகத்தில் மனிதர்கள் பாருங்க, பல்வேறு காரியங்களை நம்புகிறார்கள். சிலர் தங்களுடைய நம்பிக்கையை எலி மேலே வச்சிருக்கிறாங்க, சிலர் புலி மேலே வச்சிருக்கிறாங்க, சிலர் பூனை மேலே வச்சிருக்கிறாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க தங்களுடைய படிப்பின் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க. படிப்பு தான் அவங்களுக்கு கடவுள். சிலர் அவங்களுடைய பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. சிலர் அவங்களுடைய திறமைகள் தாளந்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அருமையானவர்களே, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். கவனியங்கள், இவங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சத்தியவேதம் சொல்லவில்லை. சத்தியவேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் என்று சொல்லுகிறது. அந்த கர்த்தர் யாரு? அந்த கர்த்தர் சிருஷ்டி கர்த்தா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அருமையானவர்களே, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் தான். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் படைத்தவர்கள் அவர் தான். அருமையானவர்களே, அவர் ஆதியிலே மனிதனை சிருஷ்டித்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மனிதனை ஆசீர்வாதத்துக்கென்றே தேவன் படைத்தார். ஏதேன் தோட்டத்தில் கொண்டு மனிதனை வைத்து, அருமையானவர்களே, அவனை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 1 சொல்லுகிறது. பாருங்க, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இன்பமயமான வாழ்க்கையை மனிதன் இந்த உலகத்திலே அனுபவித்தான். ஆனால் பிசாசுக்கு என்னைக்கு செவி கொடுத்தானோ, என்னைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவம் செய்தானோ, அன்றைக்கு ஆசீர்வாதங்களை இழந்து போனான் என்று அவனை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மனுஷன் பாருங்க, பாவத்தின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனான். பாருங்க, அந்த மனுஷன் இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு மீட்டு தரும்படியாக, அவனுக்கு திரும்ப கொடுக்கும்படியாக தேவனே இயேசுங்கிற பேரில் இந்த உலகத்திலே வந்தார். இயேசுவாகிய தேவன் பாருங்க, மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். சிலுவையிலே பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து, அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதன் இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சவதரித்து அவர் தமது கையிலே வைத்திருக்கிறார். கவனியங்கள், ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு வேற எங்கேயும் இல்லை. ஆசீர்வாதங்கள் பாருங்க, பூமிக்கு அடியில் இல்லை. ஆசீர்வாதங்கள் வானத்தில் இல்லை, அல்லது கடலுக்கு அங்கிட்டு இல்லை. ஆசீர்வாதங்கள் மலை உச்சியில் இல்லை. பாருங்க, ஆசீர்வாதங்கள் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. இயேசு அந்த ஆசீர்வாதங்களை உடையவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு மனுஷன் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், இறைவனுடைய ஆசீர்வாதம் வேணும் என்று விரும்புவானால் அவன் செய்ய வேண்டியது வேற ஒண்ணுமே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்காக சிலுவையிலே பாடுபட்டார்,
எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அந்த இயேசு என் ஆண்டவர் என்று சொல்லி அருமையான அந்த இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் மேல பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் கொட்டப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அருமையானவர்கள், இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால், இயேசுவை உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என்ன ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே, அவர்கள் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட ஒன்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக சாபமாகி சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக சாபமாகி சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சாபத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பாருங்க, உலகத்திலே சாபம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா ஏராளம் இருக்குது. எங்கிட்ட திரும்பினாலும் சாபம் தான். அந்த அளவுக்கு சாபம் இருக்கிறது. அந்த சாபம் அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்மை பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்மை உலகத்தில் இருக்கிற சாபம் துளி அளவும் பாதிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு எல்லா சாபத்தையும் நமக்காக சுமந்து தீர்த்திருக்கிறார். பாருங்க, நமக்காக அவர் சாபத்தை சுமந்து தீர்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தலை மேல இறக்குமதி பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு நாம அருமையானவர்களே தேவனுடைய ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க போறாரா? ஆசீர்வதிச்சிருக்கிறாராங்க? ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னை சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்து விட்டார், ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப அருமையானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டில் பிலேயாமின் இடத்திலே தேவன் இப்படி சொன்னார். திருப்போம் என்னாமத்தின் புஸ்தகம் என்னாமம் 22:12. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு ஜனங்களை பற்றி தேவன் சொல்லும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் பிலேயாமின் இடத்திலே சொன்னதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்ப அவன்கிட்ட சொல்றாரு, நீ போனன்னா உன்னுடைய நேரம் வீணாகும், உன்னுடைய முயற்சிகள் வீணாகும், நீ அவங்கள சபிக்க முடியாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பாருங்க தேவன் பிலேயாமின் இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, இவனுக்கு இஷ்டம் கிடையாது. இவனுக்கு கர்த்தர் சொல்றத கேட்கறதுக்கு பாருங்க உணர்வுள்ள இருதயம் இல்லை, பாருங்க கேட்கக்கூடிய காது இல்லை. ஏன்னா இவனுக்கு பணம் ஆசை, பணத்து மேல அவ்வளவு ஆசை. அருமையானவர்களே, பணம் ஆசை எவ்வளவு பொல்லாதது பாருங்க. பணம் நமக்கு இருக்கலாம், ஆனால் பண ஆசை நமக்கு இருக்க கூடாது. கவனியுங்கள், பணம் நல்லது, ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செய்கிறது? வேறா இருக்கிறது. கவனிங்க, இவன் பண ஆசைக்கு இடம் கொடுத்து அருமையானவர்களே, பாலாக் என்கிற இந்த மோவாபினுடைய ராஜா அவன் இவனுக்கு ஆள் அனுப்பி சொன்னான், என்னன்னா, நீ வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எனக்காக சபிக்க வேண்டும், அப்படி நீ சபிப்பாயானால் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், உனக்கு பொண்ணு வெள்ளியே நிறைய தருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். அடே அப்பா, பொண்ணு வெளியே நிறைய கிடைக்குமான்னு சொன்னேன், ஆன்னு வாயை திறந்து நினைச்சிட்டுறான், போயிட்டு இருக்கிறான் பாருங்க பிலேயாம். அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னாரு, போகாதப்பா, நீ போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னாரு. இவனுக்கு கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் யோசித்து பார்க்குறேன், அருமையானவர்களே,
கர்த்தரெல்லாம் சொல்றதை விட்டுட்டு பொண்ணு கிடைக்கும் வெள்ளி கிடைக்கும்னு சொல்லி பணம் ஆசைக்கு இடம் கொடுத்து பாருங்க போயிட்டு இருக்கிறான். நான் யோசித்து பார்க்குறேன், ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. இவன் ஒரு தீர்க்க தரிசி, ஆபிரகாமும் ஒரு தீர்க்க தரிசி தான். தேவன் ஆபிரகாம் பற்றி சொல்லும்போது பாருங்க, அவன் ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்றாரு. அவனும் ஒரு தீர்க்க தரிசி தான். அவங்கிட்ட இன்னொரு ராஜா, சோதோமின் ராஜா, அவன் ஒரு தேசத்தினுடைய பொண்ணையெல்லாம் மலை மாதிரி குவிச்சு வச்சுக்கிட்டு அவன்கிட்ட சொல்றான், அப்பா நீ எனக்கு செய்த உதவி பெருசு, அதனால ஜனங்களை எனக்கு தந்துரு, பொருட்களை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பாருங்க ஆபிரகாம் இடத்துல அந்த சோதோமின் ராஜா சொல்லுகிறான். சொன்ன மாத்திரத்துல ஆபிரகாம் என்ன சொன்னான் தெரியுமா? ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நீ கொடுக்கிற எதையுமே நான் செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். ஒரு ஷூல இருக்கிற லேச கூட நான் தொட மாட்டேன். என் வாழ்க்கையை பொறுத்தளவில் என்ன சாட்சி வழங்கணும்னா, தேவன் ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினார் என்கிற சாட்சி என் வாழ்க்கையில் வழங்கணும். தேவனால் வராத ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாமும் பாருங்க ஆபிரகாம் மாதிரி இருக்க வேண்டும் என்று அருமையில் தேவன் ஆசைப்படுகிறார். ஆபிரகாம் எவ்வளவு ஒரு ஆவிக்குரியவனா இருந்திருக்கிறான் பாருங்க. பணம் அவன்கிட்ட நிறைய இருந்துச்சு, ஆனா பண ஆசை அவன்கிட்ட இல்லை. அருமையானவர்களே, நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக ஆபிரகாமை போல அருமையானவர்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமை பற்றி ஒரு சாட்சி சொல்றார் பாருங்க. ஆபிரகாம் என்னுடைய நண்பன் என்று அவனை குறித்து என்ன செய்கிறார்? சாட்சி சொல்லுகிறார். அருமையானவர்களே, பண ஆசை பிலேயாமினுடைய கண்களை மூடிவிட்டது. பண ஆசை அருமையானவர்களே அவனுடைய காதுகளை அடைத்து விட்டது. பண ஆசை அருமையானவர்களே மனிதர்களை உணர்வற்றவர்களாய் மாற்றிவிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், பணம் நமக்கு இருக்கலாம், ஆனா பண ஆசை என்பது நமக்கு இருக்கவே கூடாது. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, ராமன் சொல்லுங்க. பாருங்க, இவன் பாருங்க கழுத போய் காலை கொண்டு போய் சுவரில் உரசுது, உணர்வு இல்லை. எதுக்கு இது வரைக்கும் உரசுனதே இல்லை, ஆனால் இன்னைக்கு உரசுது. ஏன் உரசுன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பாருங்க கர்த்தர் வந்து கழுதையினுடைய வாயவே திறந்துட்டார். அது பிழையாமேன்னு சொல்லி அது பாருங்க மனுஷர் பேசுற மாதிரி பேசுது. அப்போ கூட இவனுக்கு உணர்வு வரல. அருமையானவர்களே, ஒரே பொங்கு தான். சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, பணம் கிடைச்சா போதும், ஒரே பொங்கு, தப்பு போகக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நான்லாம் பாருங்க சின்ன வயசுல கிராமத்தில் இருந்திருக்கிறேன். எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே குக்கிராமம் அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் இருந்திருக்கிறேன். நான் பார்த்தது உண்டு. என்னன்னா, சிலருடைய வீடு பார்த்தீங்கன்னா ஓலை குடிசையாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் முன்னால் இடம் இருக்கும். அந்த வீட்டுக்காரங்க வண்டி வச்சுருப்பாங்க, மாடு வச்சுருப்பாங்க. அந்த மாடுகளை வச்சு சில நேரங்களில் வண்டியை போட்டு வெளியே இடங்களுக்கு போவாங்க. அந்த காலத்திலலாம் மாட்டு வண்டி பிரயாணம். நான் சின்ன பிள்ளையில மாட்டு வண்டியிலலாம் போயிருக்கிறேன் பாருங்க. இந்த மாடுகள் சில நேரங்களில் உழுகிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க, நிலத்தை உழுகிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே காம்பவுண்டுக்குள்ள வீடும் இருக்கும், தொழுவமும் இருக்கும். அந்த காம்பவுண்டு ஓரத்தில் ஒரு மண் தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த மண் தொட்டியில் பாருங்க, அந்த வீட்டு அம்மா அரிசி கழுவுனாங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றி வச்சிடுறது. அப்புறம் பழைய கஞ்சி இருந்துச்சுன்னா அதையும் அதில் ஊற்றி வச்சிடுறது. அப்புறம் கஞ்சி வடித்தாங்கன்னா அதையும் ஊற்றி வச்சிடுறது. அந்த தொட்டியில் ஊற்றி வைப்பாங்க பாருங்க. அந்த தொட்டிக்கு பேர் கழனி தண்ணி. அந்த கழனி தண்ணி தொட்டி பாருங்க. இந்த மாடு சில நேரங்களில் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வரும், அல்லது நிலத்தை உழுதுட்டு வரும். உழுதுட்டு வரும்போது பாருங்க, அது ரொம்ப டயர்டாக இருக்கும், அதுக்கு ரொம்ப தாகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த வீட்டுக்காரரு அந்த கழனி தொட்டிக்கிட்ட கொண்டு வருவார். கொண்டு வந்தால்
பாருங்க, அது வேகமா வந்து அந்த தொட்டிக்குள்ள வாயை வைக்கும் பாருங்க, வச்ச வாயை எடுக்காம குடிக்கும். நான் பார்த்துருக்கிறேன். எடுக்காம குடிக்கும். அதுக்கு அவ்வளவு அது டேஸ்டா இருக்கும் போல. தாகமா வேற வந்துருக்குது இல்லையா, அரை தொட்டி முக்கால் தொட்டியை குடிச்சிட்டு தான் வாயை எடுக்கும். கவனிங்க, சில நேரங்களில் பார்த்துருக்கிறேன், அந்த தொட்டி நிறைஞ்சிருக்கும். இதை ரோட்டில் போகிற மாடு, வேற மாடு, அது பாத்திரம், அது பார்த்துருச்சுன்னா பாருங்க, சில நேரங்களில் அந்த கதவு திறந்துருச்சுன்னா தடால் புடால்னு ஓடி வந்து பாருங்க, நேராக ஓடி வந்து வாயை வச்சு குடிக்கும் பாருங்க. அந்த வீட்டில் உள்ளவங்களாம் சத்தம் போடுவாங்க. சிலர் கையால் மாட்டை அடிப்பாங்க. என்ன வேணாலும் அடிச்சுக்கோ, குடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி பாருங்க, அது பாட்டில் வேற மாடு பாருங்க, அது பாட்டில் குடிக்கும். அது அடுத்த வீட்டு கலனை தண்ணின்னு அந்த மாட்டுக்கு உணர்வு இல்லை பாருங்க. அது நமக்குரியது இல்லை அப்படிங்கிற உணர்வும் அதுக்கு இல்லை பாருங்க. அதுவும் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யாது, விடாது. கவனியங்கள், ஒரே பொங்கு தான், குடிக்காம விட மாட்டேன். அந்த மாதிரி தான் பாருங்க பிள்ளையாம். ஒரே பொங்கு தான், பொண்ணும் வெள்ளி எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையானவர்களே போறான். வேகமா என்ன செய்யறான், போறான். போய் அங்க போனா கத்தர் பார்த்தாரு, போறியா நீ, நானும் வர்றேன், பாத்துருவோம், நீ ஜனங்களை சபிக்க முடியுமான்றத பாத்துருவோம் சொல்லி பாருங்க. அங்க போனா கர்த்தர் அவனுடைய வாயில ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை அருளுகிறார். இவன் சபிக்கிறதுக்கு வாயை திறக்கிறான், ஆசீர்வாத வார்த்தைகளா கொட்டுது. கவனிங்க, ஆசீர்வாத வார்த்தைகளா வெளியே வருது. பாலாக்கு அதிர்ந்து போயிட்டான். என்னப்பா உன்னைய சபிக்கிறதுக்காக கூட்டு வந்தேன், நீ என்னன்னா ஜனங்களை போட்டு ஆசீர்வச்சிட்டு கிடக்குறியே அப்படின்னு சொல்லி பாலாக்கு சொல்லுகிறான். அதுக்கு பிழையாம என்ன சொன்னான்னு பாருங்க. திருப்போம் என்னாமும் 23 8வது வசனம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் சபிக்காத ஒரு மனுஷனை யாரும் சபிக்க முடியாது. என்ன சொல்றேன், தேவன் ஆசீர்வதிச்ச மனுஷனை யாருமே சபிக்க முடியாது. இருக்கிறீங்களா? தேவன் ஆசீர்வதிச்ச மனுஷனை யாருமே சபிக்க முடியாது. இப்ப 20வது வசனம் பாருங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அப்ப தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷர்களை யாருமே சபிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. கவனிங்க, எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஒருவனும் என்னை சபிக்க முடியாது. இன்னொரு மாதிரி சொல்லுவோம், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஒருவனும் என்னை சபிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, சபிக்க முடியாது. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே இஸ்ரவேல் மக்களை ஒருவரும் சபிக்க முடியாது என்பது நிச்சயம் என்றால், புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ஜனங்களை யாரும் சபிக்க முடியாது என்பது அதிக நிச்சயம். மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டிலேயே தேவனுடைய ஜனங்களை சபிக்க முடியாது என்பது நிச்சயம் என்றால், புதிய ஏற்பாட்டில் அருமையானவர்கள் தேவனுடைய ஜனங்களை யாரும் சபிக்க முடியாது என்பது அதிக நிச்சயம். அப்ப பாருங்க அருமையானவர்களே, நாம இதை மனதிலே வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்டது சாதாரண ஆட்டுக்குட்டி. சாதாரண ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இஸ்ரவேல் மக்களுக்காக சிந்தப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் மக்கள் அந்த சாதாரண ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேலே நம்பிக்கை வைத்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் அருமையானவர்களே, தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இது சாதாரண ஆட்டுக்குட்டி கிடையாது, இது விசேஷமான ஆட்டுக்குட்டி, இது அசாதாரணமான ஆட்டுக்குட்டி, உலகத்தையே ரட்சிக்கிற தேவாட்டுக்குட்டி. இருக்கிறீங்களா? பாருங்க, அப்பேற்பட்ட தேவாட்டுக்குட்டி ஆகிய இயேசு
நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க. அப்ப இயேசுவின் ரத்தம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது. அந்த இயேசுவின் ரத்தத்தினால் நமக்கு உண்டான தேவனுடைய ஆசீர்வாதம், அருமையானவர்களே, உலகத்தில் இருக்கிற சாபத்தை பார்க்கிலும் பெரியது. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சத்தியங்களை ஆழமாய் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். கவனிங்க. உலகத்தில் இருக்கிற சாபத்தை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. மரணம் ஜீவனை மேற்கொள்ள முடியாது. தீமை நன்மையை மேற்கொள்ள முடியாது. இருள் ஒளியை மேற்கொள்ள முடியாது. பிசாசு இயேசுவை ஜெயிக்க முடியாது. சாபம் ஆசீர்வாதத்தை மேற்கொள்ள முடியாது. இருக்கிறீங்களா? சாபமும் ஆசீர்வாதமும் ஒன்னோட ஒண்ணு மோதிச்சுன்னா, அருமையானவர்களே, ஆசீர்வாதம் ஜெயிச்சிரும், சாபம் தோத்து போயிடும். கவனியுங்கள். ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய ஜனங்கள் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற சாபத்தை பார்த்து பயப்படக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் சாபம் இருக்குதா? நிறைய இருக்குது. சாபத்தை பார்த்து நாம பயப்படக்கூடாது, அதை பற்றி பேசவே கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் இருக்கிற சாபத்தை பார்த்து அதை பற்றி ஒரு நாளும் பேசவே கூடாது. ஏன் அதை சொல்றேன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அநேகர், உங்களை பற்றி நான் சொல்லல, அநேகர் கவனிங்க என்ன பேசுறாங்கன்னா, பிரதர் எங்க மாமனாரு பில்லி சுனியை வச்சுட்டாரு, எங்க மாமியாரு செய்வினை வச்சுட்டாங்க, எங்க எதிர் வீட்டுக்காரரு செய்வினை வச்சுட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரரு செய்வினை வச்சுட்டாரு, அதுதான் வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் அப்படின்னு செய்யறாங்க, பேசுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா செய்வினை வச்சாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா மாந்திரீகம் பண்ணாலும் எதுவுமே பலிக்காது. அவங்க மாந்திரீகம் பண்ணும்போதே உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே போகும். ஏன்னா உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. சாபம் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை மேற்கொள்ளவே முடியாது. ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, பாஸ்டர் வீட்டுக்குள்ள ராத்திரியில ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கேக்குது, பிசாசா தானே இருக்க முடியும் அப்படின்னாங்க. நான் கேட்கிறேன், ஏன் அது தேவதூதனா இருக்கக்கூடாது? உங்க வீட்டுக்குள்ள பிசாசுக்கு வருவதற்கு உரிமையே கிடையாது. உங்க வீடு ரத்தம் பூசப்பட்ட வீடு. அல்லேலூயா. பாருங்க, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய வாசஸ்தலத்தை, என்னுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய வாசஸ்தலத்தை, என்னுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய வாசஸ்தலத்தை, என்னுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. இஸ்ரவேல் மக்களை சபிக்க முடியாது என்று அறிந்து கொண்ட பிலேயாம் தான் இவ்விதமாக சொல்கிறான். வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். என்னாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். பாருங்க, தேவன் என்ன செய்தார்? தேவன் இஸ்ரவேலுக்காக என்ன செய்தார்? நல்லா கவனிங்க. தேவன் இஸ்ரவேலுக்காக ஆட்டுக்குட்டியை அடித்தார். தேவன் இஸ்ரவேலுக்காக ரத்தத்தை சிந்தினார். இஸ்ரவேலர் அந்த ரத்தத்தின் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். அந்த ரத்தத்தை கணக்கில் எடுத்து தேவன் அவர்களை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கவனிங்க, ஒரு பண கஷ்டம்னு வந்த உடனே சாத்தான் என்ன பேசுறான்? செய்வனை வச்சிருப்பாங்களோ,
ஒரு வியாதி பிரச்சனை, ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே பிசாசு உடனே சொல்லுகிறான், செய்வன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். நீங்க உடனே சொல்லணும், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யார் என்னைய சபிக்க முடியாது. இந்த குடும்ப பிரச்சனை ஏமாத்திரம், இந்த வியாதி பிரச்சனை ஏமாத்திரம் என் தேவன் அற்புதமாய் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். தேவன் என்னுடைய சார்பாக அவர் வேலை செய்கிறார். எந்த பிரச்சனையும் என்னை மேற்கொள்ளாது. பிரச்சனை வரலாம், என் மேல மோதலாம், ஆனா ஃபைனலா முடிவா ஜெயிக்க போறது நான் தான். ஜெயம் என்னுடையது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு, சத்தமா சொல்லுங்க, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, தேவனுடைய ஜனங்களை யாரும் சபிக்க முடியாது. இப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, நீங்க ஒரு வேலை செய்யலாம், ஒரு தொழிலை செய்யலாம், ஒரு வியாபாரத்தை செய்யலாம். நீங்க கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அந்த வேலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை. கவனிங்க, இப்போ சிலர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் சாதாரண வேலை தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்குறேன், இயேசு கூட அந்த உலகத்தில் இருந்தபோது சாதாரண வேலை தான் பார்த்தாரு இல்லையா? ஒரு கார்பென்ட்ரி ஒர்க்கு தான் பார்த்தாரு. ஆகவே எந்த வேலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை என்பதை புரிந்து கொண்டு அதை கண்ணும் கருத்துமா சீரியஸா செய்தீங்கன்னா அந்த வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த வேலையில அபாரமான பெருக்கம் உண்டாகும். அருமையானவர்களே, அந்த வேலையில ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாகும். பாருங்க, உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. திருப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாருங்க அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். கவனிங்கள், ஆதாமுக்கு சகல வளங்களும் நிறைந்த ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அதிலே வேலை செய், அந்த தோட்டத்தை காத்துக்கொள் என்கிற பொறுப்பை தேவன் அவனுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அந்த பொறுப்பை அவன் நிறைவேற்றும் போது, தோட்டத்தை காத்துக்கொள்ளும் பொழுது, தோட்டத்தை பண்படுத்தும் போது, அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு 16வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். தேவன் என்ன சொல்றாரு? நல்லா வேலை செய்ய, நல்லா சாப்பிடு. மறுபடியும் சொல்றேன், ஏதேன் தோட்டத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் நல்லா வேலை செய்ய, நல்லா சாப்பிடு. கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் தேவ ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதும்போது அவர் சொல்றாரு, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. கவனியங்கள், ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் அருமையானவர்களே விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம்னா வேலை செய்ய வேண்டாம் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நான் நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பிரதர், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் போட்டிருக்குது இல்லையா, அதனால வேலையை எழுதி கொடுத்துட்டேன், அதனால வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, முட்டாள்தனம். வேலை பார்க்குற ஆட்கள் ரட்சிக்கப்படும் போது, ரட்சிக்கப்பட்ட பிறகு அருமையானவர்களே வேலையை இன்னும் பொறுப்பாக இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் செய்கிறார், எதிர்பார்க்கிறார். பாருங்க, வேலையில தேவனுடைய பிள்ளைகள் கண்ணும் கருத்துமா இருக்கணும். நல்ல அருமையானவர்களை வேலையை செய்யணும். கர்த்தர்
உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் அந்த வேலையின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். நல்ல வேலையை சிறப்பாக நீங்க செய்யும் போது அருமையானவர்களே, தேவன் சந்தோஷப்படுகிறார். நீங்க ஞானமா நடந்துக்கிறீங்க, தேவன் சந்தோஷப்படுகிறார். கர்த்தர் சொல்றாரு, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு சொல்லும்படி நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. எத்தனை பேர் கர்த்தரை சந்தோஷப்படுத்த விரும்புறீங்க? அருமையா நல்ல வேலை செய்து பாருங்க, வேலையில ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருந்து நாம் அதன் மூலமாக கர்த்தரை என்ன செய்யலாம்? மகிமைப்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி வேலை செய்யும் போது ஒரு சாட்சி விளங்குகிறது. மற்ற மக்கள் நம்மளை பார்த்து சொல்றாங்க, அவரு கிறிஸ்தவர், ஒழுங்கா வேலைக்கு வந்துருவாரு, நேரத்துக்கு வேலைக்கு வந்துருவாரு, லஞ்சம் வாங்க மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு, வேலையில கண்ணுங்கருத்துமா இருப்பாரு. ஏதாவது வேலை நிமித்தமா ஒரு உதவி கேட்டா உடனே செஞ்சு கொடுப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவாரு. அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே, மற்றவர்கள் நம்மை குறித்து பேசினாங்கன்னா நான் கேட்கிறேன், கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு? அருமையானவர்களே, நாம் சோம்பேறிகளா, உலகத்தார் நம்மளை பழிக்கிற மாதிரி வேலையில் நடந்துக்கிட்டோம்னா அது கர்த்தருக்கு அவமானம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமையாக நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேலையில ரொம்ப சின்சியரா இருக்கணும், வேலையில ரொம்ப ஆனஸ்டா இருக்கணும். அருமையானவர்களே, வேலையில ரொம்ப உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். அவ்விதமாக வேலை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நானும் என் மனைவியும் ஒரு பேங்க் போயிருந்தோம். பணத்தை டெபாசிட் பண்றதுக்காக போயிருந்தோம். லாங் பேக், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. அங்க ஒரு அம்மா இருந்தாங்க பாருங்க, ஒரு இளம் வயசான அம்மா, ஒரு கிளர்க்கு. அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மாட்ட போய் முன்னால சீட்டை போட்டு உட்கார்ந்தோம். அந்த அம்மா கேட்டாங்க, எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி டெபாசிட் பண்ணணும், அதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் உட்காருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எங்களை உட்கார வச்சுட்டு பாருங்க, ஆடி அசைஞ்சு அது பாட்டில் போச்சு. ஆடி அசைஞ்சு போகிறத பார்த்தாலே நான் யோசித்தேன், இது இப்போக்குள்ளே வந்துக்கிட்டாது போல இந்தம்மா அப்படின்னு சொல்லி. கவனிங்க, அரை மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்டோம், எங்கெங்க போயிட்டாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோம் பாருங்க. அப்போ அவர் சொன்னார், அம்மா டீ குடிக்க போயிருக்கிறாங்க, உட்காருங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் பாருங்க, திரும்பி ஆடி அசைஞ்சு மெதுவாக வந்துச்சு. நாங்கள் சொன்ன அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு எங்களுக்கு. இது ஒரு ஒரு 10 நிமிஷம் வேலை, ஆனால் 2-3 மணி நேரம் உட்காந்துருந்தோம் நாங்கள், நானும் என் மனைவியும். அப்புறம் இன்னொரு முறை அந்த பேங்க்கு போகும்போது நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே அந்த அம்மா இருக்கக்கூடாது, உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபத்தோட போனோம் பாருங்க. நல்ல வேலை, ஆண்டவரே டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அனுப்பிட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, நாம அப்படி இருக்க கூடாது. நாம வேலையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, மக்கள் அவர் இருக்கிறாரா என்று சொல்லி நம்மை தேடி வருகிற அளவுக்கு நம்முடைய வேலை அருமையானவர்களே ரொம்ப சிறப்பானதாக இருக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்குமானால் அருமையானவர்களே, கர்த்தர் அந்த கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்காம விட மாட்டாரு. கர்த்தரை பற்றி ஒரு காரியத்தை எப்போதுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாரு. நீங்க ஆசீர்வாதத்தை பற்றி யோசிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் அதிகமாக என்ன செய்கிறார்? விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல வைராக்கியமா இருக்கிறார்ன்றத புரிந்து கொண்டு வேலையில ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா அருமையானவர்களே, உங்களுடைய கைகளின் பிரயாசம் அபாரமா என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். திருப்போம் சங்கீதம் 128. சங்கீதம் 128
ஒன்று ரெண்டு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. பாக்கியவான்னா நம்ம பாட்டில் பழக்க தோஷத்தில் என்னமோ நினைச்சிட்டு போயிடுறோம். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாரும் சொல்லுவோம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கவனிங்க, இது ஒரு கிறிஸ்தவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிறிஸ்தவன் யாரு அருமையானவர்களே? அவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். பாருங்க, வெறும் பேரளவுல அவன் கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறது நல்லது. சிலருக்கு பாருங்க, அவங்க கிறிஸ்தவ பேர் எனக்கு பைபிள்ல இருக்கிற பரிசுத்தவான் பேரே இருக்குது அப்படிங்கிறார் ஒருத்தர். ஒரு முறை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் பாருங்க. அங்க அந்த பாஸ்டரு மணமகனை வாழ்த்தும் போது, மணமகனை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. மணமகன் ஒரு மிஷினுடைய பேரையே வச்சிருக்கிறாரு. மணமகனுடைய பெயர் ஒரு மிஷினரியோட பெயர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நல்ல வாழ்த்துதல் தான். ஆனா கவனிங்க, மிஷினரி பேர் வச்சிருக்கிறதுனால ஆசீர்வாதம் வந்துடாது. நல்ல நல்ல பேர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மாப்பிள்ளை மிஷினரி பேர் வச்சிருக்கிறது நல்லது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஆளாக இருக்கும்போது தான் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சத்திய வேதம் திட்டமாய் போதிக்கிறது. கவனிங்க, அவர் வழிகளில் நடப்பது என்பது அவருடைய வார்த்தையின்படி நடப்பது. கவனியங்கள், நேர்மையாய், நாணயமாய், உண்மையாய், உத்தமமாய் நடப்பது, அதுதான் கர்த்தருடைய அருமையானவர்களே வார்த்தையின்படி நடப்பது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் பாருங்க, லஞ்சம் லாவண்யம் தாண்டவம் ஆடுகிறது இல்லையா? எங்க பார்த்தாலும் லஞ்சம். லஞ்சம்னா ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, பாஸ்டர் ஒரு பெர்மிஷன் வாங்குறதுக்காக ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அந்த ஆஃபீஸில் அந்த கிளர்க்கை பார்த்து, சார் இந்த பெர்மிஷனில் ஒரு கையெழுத்து போடுங்க, நீங்கள் கையெழுத்து போட்டுனா முடிஞ்சு போச்சு, கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி ஒரு கிளர்க்கு, ஒரு குமஸ்தா, அவரை பார்த்து கேட்டேன். அவர் அதுக்கு எவ்வளோ லஞ்சம் கேட்டார் தெரியுமா? 1,00,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். லஞ்சங்கள் 100 தாண்டி 1000 தாண்டி பாருங்க, இப்போ லட்சங்களில் போகிறதை நாம் பார்க்கிறோம். உலகம் ஏன் சீர்கட்ட நிலைமையில் இருக்குது? உலகம் ஏன் எவ்வளவு பரிதாபமான நிலைமையில் இருக்குதுன்னா ஆழமான காரணங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். லஞ்சம் லாவண்யம் எப்படி மற்றவங்க பிடுங்கலாம், எப்படி மற்றவங்க சுரண்டலாம், எப்படி மற்றவங்களை ஏமாத்தலாம், மற்றவங்களை எப்படி வஞ்சிக்கலாம், இப்படிதான் உலகம் அருமையானவர்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என் மத்தியில் அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் செய்யும் உண்டாயிருக்கும், அவர்களுக்கு ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனியங்கள் அருமையானவர்களே, உலகத்துல இன்னைக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்கள் சுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்கள் அருமையானவர்களே பரிசுத்த கரங்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள். இவன் மற்றவங்கிட்ட போய் அவங்கள தண்டுறதுக்கு இவன் யோசிக்க மாட்டான். இவன் யோசிக்கிறான், கர்த்தர் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிளில் போட்டிருக்குது, கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலின் வரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எப்படிப்பட்ட மரத்தை போல இருப்பான்? இலையுதிராது இருக்கிற பச்சை பசேல்னு செழிப்பா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அருமையானவர்கள் எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னொரு முறை சொல்ல, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னொரு முறை சொல்ல, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க செய்யறது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா.
கர்த்தர் சொல்றாரு, குறுக்கு வழியில போகாத. குறுக்கு வழியில போனா ஆசீர்வாதமும் வெற்றியும் வரவே வராது. குறுக்கு வழி சாதாரண, அதாவது தற்காலிகமாக வெற்றியை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது வெற்றியே கிடையாது. முடிவு அது தோல்வியில முடிஞ்சிடும். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தருடைய வழியின்படி போகும்போது அது நிரந்தரமான பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா கர்த்தருடைய வழிகளிலே நடக்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க பாருங்க, தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானன் இடத்துல 2 குழுவினர், ஒன்று ஆயக்காரர், இன்னொரு போர்ச்சேவகர், 2 கூட்டம் வந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு யோவான் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12 பாருங்க. ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற்று வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். ஆயக்காரருக்கு அட்வைஸை பாருங்க, உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். இப்ப 14வது வசனம். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். பாருங்க, ஆயக்கார்ட்ட சொல்லுகிறான், உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றையும் வாங்காதிருங்கள். போர் சேவர்கிட்ட சொல்லுகிறான், உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். என்ன அர்த்தம்? 2க்கும் ஒரே அர்த்தம் தான், லஞ்சம் வாங்காதீங்க. அதான் பாயிண்ட். உலகத்தில் மக்கள் அப்படி செய்யறாங்க, ஆனா நீங்க அப்படி செய்யாதீங்க. ஏன்னா லஞ்சம் வாங்குறதுனால ஒரு பெரிய ஐஸ்வர்யம் வந்துடாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாரும் சொல்லுவோம், ஐஸ்வர்யமும் கனமும் எனக்கு என் தேவனாலே வருகிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், ஐஸ்வர்யமும் கனமும் எனக்கு என் தேவனாலே வருகிறது. அப்ப பாருங்க, யோவான் சொல்லுகிறாரு, சம்பளத்தை நம்பிருங்க, வேலையை செய்யுங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறது என்ன பார்க்கிறோம். சங்கீதம் 119 1வது வசனம். சங்கீதம் 119 1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 3வது வசனம், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இல்லையா? பாருங்க, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் ஏமாத்துறதில்லை, அவர்கள் திருடுகிறதில்லை, அவர்கள் பிடுங்குகிறதில்லை, அவர்கள் லஞ்சம் வாங்குகிறதில்லை. கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறார்கள்? நடக்கிறார்கள். அருமையானவர்களை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற மக்களை பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தீவிரமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு போவோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவி கொண்டிருக்கிறது. உத்தமமாய் நடக்கிற கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வசனத்தின்படி நடக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல தீவிரப்படுகிறார். ஆசீர்வதிக்கிறதுல அவருடைய வல்லமையை பாருங்க, தேவன் கட்டளையிடுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் அவருடைய வல்லமையை கட்டளையிடும் போது ஆசீர்வாதம் மடை திறந்த வெள்ளம் போல வருகிறது. பிசாசு ஒரு வழியை அடைச்சான்னா கர்த்தர் 100 வழியை திறந்து விட வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் நான் குறுக்கு வழியில போக வேண்டிய அவசியமே கிடையாது. வார்த்தையின்படி நான் செய்வேனால் கர்த்தர் பலனை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். வாசிக்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம், நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 13
13. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். கர்த்தருடைய கற்பனைக்கு மரியாதை கொடுக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், அவன் பலனடைவான். ரிவார்டட். கர்த்தர் அவனுக்கு என்ன செய்வாரு? ரிவார்டு கொடுப்பாரு. வார்த்தையை மதிக்கிற ஒரு மனுஷன், வார்த்தையை கனம் பண்ணுகிற ஒரு மனுஷன், வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிற மனுஷனை அருமையான கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, நானு பெரிய பாஸ்டர்லாம் அதுக்கு சாட்சிகளா இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவர்கள கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். பேதுரு என்ன சொன்னா இயேசுநாதர்ட்ட? யோசித்து பாருங்க. இயேசு சொன்னாரு, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு பேதுரு என்ன சொன்னா? ஆண்டவரே, ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். வார்த்தையின்படி செய்யும்படி அருமையான பேதுரு தன்னை அர்ப்பணிச்சான். வார்த்தையின்படி செய்வதுன்றது அந்த நேரத்தில் லேசான காரியம் கிடையாது. ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சிருக்கிறான், டயர்டா இருக்கிறான். அருமையானவர்களே, அதே ஆழத்துல தான் மீன் பிடிச்சிருக்கிறான், ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்ப ஏசு சொல்றாரு, அதே ஆழத்துல போய் வலையை போடுன்னு சொல்றாரு. அருமையானவர்களே, மனது சொல்லுகிறது கிடைக்காது. இவன் சொல்றான், நீர் சொல்லிட்டீர்னா நான் கீழ்ப்படிய போறேன் சொல்லி வார்த்தையின்படி வலையை போடுகிறான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வலை கிழிந்து போகத்தக்கதாக. எல்லாரும் சொல்லுவோம், வலை கிழிந்து போகத்தக்கதாக. திரளான மீன்களை பிடித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி அருமையான செய்யும் போது கர்த்தர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அந்த பலனை பற்றி இயேசுவே சொல்றாரு. வசனத்தின்படி செய்யும் போது 1:30, 1:60, 1:100 வசனம் பலன் தந்தது. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, லஞ்சம் வாங்கி அவன் உலகத்துல பாருங்க பெரிய ஐஸ்வர்யவன் மாதிரி இருக்கிறவன் எல்லாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை பெரியவர்களாக மாற்றோம். அவன் எல்லாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்பட்டு நம்ம பார்த்து பொறாமப்படுகிற ரீதியில கர்த்தருடைய வசனத்தினால் வருகிற ஆசீர்வாதம் பெரியதா இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அருமையானவர்களே, பெரிய அளவுல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். கவனிங்க, நான் யோசித்து பார்க்கிறேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கலாம்ல, சிம்பிளா சொல்லியிருக்கலாம்ல. சிம்பிளா சொல்லல. அவரு சொல்லும் போது சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். என்ன அர்த்தம்னா, உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உன் ஆசீர்வாதத்தையும் உன்னுடைய பெருக்கத்தையும் யாரும் தடுக்க முடியாது. பிசாசு தலையில நிக்கலாம், ஆனா உன் ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. இருக்கிறீங்களா? கர்த்தர் அருமையானவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். பிசாசு எவ்வளவு போராடினாலும் உன் ஆசீர்வாதத்தை தடுக்கவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. இப்ப ஈசாக்கை பற்றி மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 26:1 பாருங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாக அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்ப பாருங்க, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும்
ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்ப வாசிங்க. ஈசாக்கு எங்கே குடியிருந்தான்? கேராரிலே குடியிருந்தான். கவனிங்க, கேராரை விட்டு தான் ஜனங்க வந்து கிளம்பிட்டாங்க. எங்க கிளம்பிட்டாங்க? எகிப்துக்கு கிளம்பிட்டாங்க. ஏன் கிளம்பிட்டாங்க? பஞ்சம் அதிகமா இருக்குது, பஞ்சம் முளைக்கிறதுக்காக எகிப்துக்கு நினைச்சிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ கேராரை விட்டு போகாத, கேராரிலே இரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. இப்ப கிளம்புற ஆட்கள் கேட்டிருப்பாங்க, ஈசாக்கே நீ வரலையா? நாங்க எல்லாரும் எகிப்துக்கு போறோம், நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இவன் சொல்லியிருப்பான், நான் இங்கே தான் இருக்க போறேன்னு சொல்லியிருப்பான். அவங்க சொல்லியிருப்பாங்க, பஞ்சத்தில் அடிபட்டு சாக போற, உன்னுடைய வீழ்ச்சிய யாரும் அதுல இருந்து உன்னை மீட்க முடியாது, கர்த்தர் கூட உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது கர்த்தர் தாங்க இருக்க சொன்னாருன்னு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறான். கவனியங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது என்பது ஒரு விதத்தில் கொஞ்சம் மனதுக்கு போராட்டமான ஒரு காரியம்தான். ஆனால் நாம் வந்து மனதின்படி நடக்கிறவர்கள் அல்ல. எதன்படி நடக்கிறோம்? எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஆவியின்படி நடக்கிறேன். ஆவியின்படி நடக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். ஆகவே மற்றவங்கெல்லாம் பைத்தியம்னு சொன்னாங்க, ஆனா இவன் கேராரில் குடியிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேராரில் குடியிருக்கிறான். இப்போ அவன் சும்மா இருந்தான்னு போடல. 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். எல்லாரும் சொல்லுவாங்க, விதை விதைத்தான். விதையை விதைக்கிறது பாருங்க. அந்த தேசத்துல, எந்த தேசத்துல? பஞ்ச தேசத்துல. சூழ்நிலைகள் பாதகமா இருக்கும்போது விதை விதைக்கிறது கஷ்டம், சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும்போது விதை விதைக்கிறது ஈஸி. அப்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சான். கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, சில நேரங்களில் வேலை செய்யும் போது அதுல கொஞ்சம் பிரயாசம் இருக்கலாம். பிரயாசம் இருந்தா கூட பரவாயில்ல, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்ய போறேன்? பிரயாசப்பட்டு வேலை செய்ய போறேன். பேதுரு பாருங்க, பிரயாசப்பட்டு தான் வலை போட்டான். ஈஸியா இல்ல, ஆனா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலை போட்டான். மீன்கள் கிடைத்தது, திரளான மீன்கள் கிடைத்தது. இங்க ஈசாக்கு அருமையானவர்களே, அவன் வந்து பாதகமான சூழ்நிலையில விதை விதைத்தான். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு பலன் அடைந்தான்? நம்முடைய தேவன் 100 மடங்கு பலனை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். சாதாரண பலன் கிடையாதுங்க, அசாதாரணமான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இப்ப பாருங்க 13ஆம் வசனம். அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கு விதை விதைச்சான். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான். ஆனா அது லாங் பேக், அது ஏற்கனவே ரொம்ப பழைய காலம், மறிச்சு போயிட்டான். நான் சொல்லுறேன், நிகழ்காலத்துல இருக்கிற ஈசாக்குகள் யார் தெரியுமா? நாம தான் நிகழ்காலத்தின் ஈசாக்குகள். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மளை எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பார்? சத்தமா தான் சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா. 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நல்ல வேலை செய்யுங்க, நல்ல வியாபாரம் பண்ணுங்க, நல்ல தொழில் செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். 100 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுறேன், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து பொறாமப்படுகிற விதத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாம துதிக்கிறோம். கர்த்தாவே மக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எங்களை கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படி சாபத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சுமந்து தீர்த்திருக்கிறீர். தேவனுடைய ஆசீர்வாதத்தை எங்க தலைமையில பண்டமாற்று செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். 100 மடங்கு பலன் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறபடி தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே கையின் பிரயாசங்களிலே 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவிதமாக செய்கிறீர். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பண விஷயத்திலே அவிதமாக ஆசீர்வதிக்கிறீர். சாபங்கள் விலகி இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் பெறுகிறது என்று நம்புகிறோம்.
விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, விசுவாசத்தின்படி எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அது மனித செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.